75 லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. தெரியாம டிவியில் 23 நடிக்கிறான். அந்த 75 தொகுதியில் இந்த ஜெயிச்சு 65 + 1 66 தொகுதியும் மாட்டிச்சு. பம்பரர் பழனிசாமி என்ன பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். மறுபடியும் வருவார், அமித்ஷா கூப்பிடுவார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்க நீ, आवो பழனிசாமி பைட்ட சைன் करो 73 सीट्स दो कमान அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கொடுக்கல அப்படின்னாருன்னா டிடி ஃபைல், இன்கம் டேக்ஸ் ஃபைல், ஆல் பெண்டிங் ஃபைல். ஆகவே அந்த மாதிரி பயத்தில் அவர் போராடிட்டு இருக்காரு. 75 சீட்டை கொடுத்துருவாங்க. ஜனநாயகம் என்ன பண்ணிச்சு உங்களை? ஜனநாயகம் என்ன பண்ணிச்சு? என்ன ப்ராப்ளம் ஜனநாயகம்ல சொல்லுங்க பார்ப்போம். டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கா? ரைட்டை சரி பண்ணி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? நீங்க இது மாதிரி பண்ண விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 5000 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும் சொல்லி நான் கோயம்புத்தூர்ல சொன்னேன். அதுதான் ஆக போகுது. 4 பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமைகள், அடிவரடிகள். அவங்க யாரும் இவங்களை கேர் பண்றதே இல்லை. இவங்களா போய் காலில் விழுந்து அங்கே நிற்கிறாங்க. அதான் நடக்குது. அவங்கள காப்பாற்றிக்கணும், பணத்தை காப்பாற்றிக்கணும். ஆகவே இந்த அரசியல் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதான் உண்மை. 75 தொகுதி லிஸ்ட் கொடுத்துட்டாங்க சார். கூட்டணியை சேர்த்து 75 லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. தெரியாம டிவியில் 23 நடிக்கிறான். அந்த 75 தொகுதியில் இந்த ஜெயிச்சு 65 + 1 66 தொகுதியும் மாட்டிச்சு. பம்பரர் பழனிசாமி என்ன பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். மறுபடியும் வருவார், அமித்ஷா கூப்பிடுவார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்க நீ, आवो பழனிசாமி பைட்ட சைன் करो 73 सीट्स दो कमान அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கொடுக்கல அப்படின்னாருன்னா டிடி ஃபைல், இன்கம் டேக்ஸ் ஃபைல், ஆல் பெண்டிங் ஃபைல். ஆகவே அந்த மாதிரி பயத்தில் அவர் போராடிட்டு இருக்காரு. 75 சீட்டை கொடுத்துருவாங்க. அந்த மகாராஷ்டிராவில் ஒரு வெறி நாய் ஒன்று தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கு. இங்கே தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மொழிக்காக போராடினது இந்த மண்ணு தான். இந்த மண் போராடுறப்போ வேற எந்த மாநிலம் அந்த மொழிக்காக போராடியதுன்னு அந்த தாக்கராவே எவனோ ஒருத்தன் அவனை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவனை பெல்கிராமில் தகராறு, கர்நாடகாவில் பார்டரில் இதே வேலை ஒழிச்சிட்டாங்க. ஜனங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணி தாக்கரவை தூக்கி கம்ப்ளீட்டாக வெளியில் எரிஞ்சு மாநகராட்சியும் போச்சு. உனக்கு நீ இது மாதிரி நடந்துக்கிற மொழி வெறியை தூண்டுறதால தான் இப்படி ஆச்சு. இன்னைக்கு அண்ணாமலை யாராக இருக்கட்டும் சார், ஒரு தமிழன், இதற்கு பிஜேபி எந்த பார்ட்டியாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தலையை வெட்டி எடுத்து சொல்கிறான், நான் வேணா போகிறேன். அவன் உண்மையிலே ஆம்பளை இருந்தால் தலையை வெட்ட சொல்லுங்க பார்க்குறேன். நான் மகனாவனன் தமிழன் சோடை போனவனே இல்லை, இடம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டுன்னு சொன்னான். நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, அமுதமூர் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிற நகைக்க முடிவணங்கி நிற்பதோ நான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம் பாரதி. மராட்டிய மொழியும் அலசி ஆராய்ந்த பின்னால் சொன்னதுதான் அது. அந்த வார்த்தை உட்காந்துட்டு மகாங்க தலை எடு, அதை எடு. அண்ணாமலை கால் தூச கூட நீ சீண்ட முடியாது, செருப்பு கூட நீ கழட்ட முடியாது. அது அண்ணாமலைக்கு மாத்திரம் இல்லை, இங்க இருக்க எல்லா தமிழனுக்கும் சொல்றேன். இங்க தமிழ்காரனை நீ அசைக்கவே முடியாது. மகாராஷ்டிராவில் ஒழுங்கா இருக்கணும்னு நீ ஆசைப்படினா ஒழுங்கா இரு. மகனை நீ வாழாட்டின வீணா போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ. நீ இனிமேல் அரசியல் பண்ண முடியாது மகாராஷ்டிராவில் நீ. ஆகவே அப்படி வளர்ந்து நிற்கின்ற நாடு. என்ன ஒரு இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொன்ன என்ன கோபம் வருது? தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொன்ன என்ன கோபம் வருது? எல்லோரும் இணைந்து வாழ்கின்ற நாடு இது. அவர் போனாரு, பிரச்சாரம் பண்ணாரு, ஏதோ பேசிட்டாருன்றது தலை எடுத்துட்டு வருவோன்ற நீ மகனிடையே செருப்பு கூட எடுத்துட்டு போக முடியாது அவனால. ஜனநாயகன் சினிமாவுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாமான்னு ரெடியா இருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் என்னதான் நினைச்சாலும் நடிக்கட்டும்னு சொல்லி ஒரு பராசக்தின்னு ஒரு அந்த பராசக்தியில் பாவலர் பாலசுந்தரம் தான் மூலக்கதை, கலைஞர் கருணாநிதி திரைக்கதை. ஒரு அருமையான படம். இனிமேல் அந்த படத்தை யாரும் தயாரிக்க முடியாது, அப்படிப்பட்ட வசனங்களை பார்க்க முடியாது. அப்படி இருந்த பராசக்தியை இது ஏதோ சாக்கடை சக்தியாக மாற்றிட்டான். இப்போ ஒரு பராசக்தின்னு எடுத்து உட்டாப்பைய அது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி சித்தரிச்சு அந்த இந்திரா காந்தி எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஜனநாயகம் என்ன பண்ணிச்சு உங்களை? ஜனநாயகம் என்ன பண்ணிச்சு? என்ன ப்ராப்ளம் ஜனநாயகம்ல சொல்லுங்க பார்ப்போம். டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கா? ரைட்டை சரி பண்ணி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? நீங்க இது மாதிரி பண்ண விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 5000 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும் சொல்லி நான் கோயம்புத்தூர்ல சொன்னேன். அதுதான் ஆக போகுது.
அவர் முதல்ல வரும்போது இவர் தாக்குப்பிடிப்பாரான்னு கேட்டாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கு பின்னாடி இவர் அடித்தளம் அமைச்சாரான ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. ஆகவே நீங்கள் இளைஞர்கள் மனசை மாற்றவே முடியாது. இன்னைக்கு ஃபீல்டுக்கே உள்ளே வந்தாச்சு. ஒரு ஜனநாயகன் சினிமாவை அவர் நடித்ததை ரிலீஸ் பண்ண விடலைன்னு சொன்னால் எவ்வளவு பயம் ஏற்பட்டிருக்கும் விஜயை பார்த்து உங்களுக்கு. இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒன்று ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆக அங்கே போனால் 41 பேர் சாகிறாங்க, செருப்பு பறகுது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெல்லியில் தான் என்கொயரி பண்ணுமா? ஏன் எங்கள் ஊரில் மெட்ராஸில் சாஸ்திரி பவனில் இல்லையா? ராஜீவ்காந்தி அசாசினேஷன் மெட்ராஸில் தான் நடந்தது. சிபிஐ ரகோத்மா நடத்தினார் கார்த்திகேயன் தலைமையில். அது என்ன டெல்லியில் கூட்டு விசாரணை பண்ணுறது? மிரட்டி பார்க்குறாங்க சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. அவரோட அப்பா எல்லாரையும் தெரியும், அவரோட பழகியிருக்கேன், பேசிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த மிரட்டலுக்கும் விஜய் என்கின்ற தாவேகாவினுடைய தலைவர் அசைந்து கொடுக்க மாட்டார். நீங்க கவலையே படாதீங்க, பணிஞ்சு வரமாட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.